டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்காக 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளியுமே கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகி வரணும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், அதோட ராஜ்மா, பச்சை பட்டாணி, காலிஃபிளவரையுமே சேர்த்துருக்கேன். அதோட இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூனையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். வெஜ்ஜஸ் நம்ம இஷ்டம் தான். உங்ககிட்ட என்னென்ன வெஜ்ஜஸ் இருக்கோ நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறியில எல்லாம் குக் ஆகுற அளவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து அதோட கொஞ்சம் கருவேப்பிலையுமே சேர்த்துக்கிறலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த குருமாவுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு மிக்சி ஜார்ல 1/2 மூடி தேங்காய், 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 முந்திரி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிறணும். சைட் பை சைடா நம்மளுக்கு காய்கறி எல்லாமே குக் ஆகி வந்துருச்சு. அதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். அவ்வளவுதான். நம்ம லாஸ்டா கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சைட் பை சைடா நம்ம சப்பாத்தி சுடுறதுக்காக மாவுமே பிசைஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான வெஜ் குருமா ஈஸியா தயாராயிருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இது தோசை, சப்பாத்தி, இடியப்பம் மட்டும் இல்லாம ரைஸ்க்குமே ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.